வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, சொத்து ஆவணங்கள் குறித்து சந்தேகம் உங்களுக்குள் எழுந்திருக்கும். நிலம், வீடு மற்றும் சொத்து சேர்க்கை மீது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அலாபதியான ஈடுபாடு இருந்திருக்கும். பூர்வீக சொத்துகளிலோ அல்லது நீங்கள் புதிதாக வாங்கிய சொத்துக்களிலோ ஆவணங்கள் சரியாக இல்லை என்றோ அதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது என்றோ உங்களுக்குள் தெரிய வரும் போது கடுமையான பதற்றம் உண்டாயிருந்திருக்கும். பங்காளிகளுக்குள் சொத்து பிரிவினையில் சுமூகமான முடிவு எட்டப்படாததால் ஆவணங்களில் உள்ள மறைமுகமான நிபந்தனைகளும் உங்களை யோசிக்க வைக்கும். இந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சட்ட ரீதியான நிபுணர்கள் அல்லது நம்பிக்கையான வழக்கறிஞர்களின் ஆலோசனையை பெற்று அனைத்து ஆவணங்களையும் முறைப்படி சரிபார்ப்பதே நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் சட்டப்படி அணுகினால் இந்த சந்தேகத்திற்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் ஏதோ ஒரு குளறுபடியில் இருக்கிறப்போ என்றோ உங்களுக்கு தெரிய வரும்போது கடுமையான பதற்றம் உங்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். சொத்துக்களில் ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அப்போ நீங்கள் உங்களோட சுமூகமாக முடிவு எட்டப்படாதப்போ ஆவணங்கள் உள்ள மறைமுக நிபந்தனைகள் உங்களுக்கு யோசிக்க வச்சிருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. சட்ட ரீதியான நிபுணர்கள் அல்லது நம்பிக்கையான வழக்கறிஞர்களை வச்சு ஆலோசனை பெற்று தான் அதுக்கப்புறம் தான் ஆவணங்களை முறைப்படி சரிபார்ப்பதே உங்களுக்கு நல்லது. பழைய கடன் விஷயம் வெளியே வந்துள்ளதுக்கும் நீங்கள் முன்பிப்பதோ பின் வாங்கிய கடனை அல்லது உங்கள் குடும்பத்தினர் உங்கள் அனுமதியின்றி வாங்கிய பழைய கடனோ இப்போது திடீரென விஸ்வரூபம் எடுத்து வெளியே வரலாம். மறைக்கப்பட்ட அந்த கடன் விவகாரம் இப்போது தெரிய வரும்போது குடும்பத்தின் நிம்மதி குறையும். வட்டிக்கு மேல் வட்டி ஏறி அது உங்களின் தற்போதைய பொருளாதார நிலையை தலைகீழாக மாற்ற முயலும். ரிஷப ராசியின் பிடிவாத குணம் இத்தருணத்தில் கோபமாக வெளிப்பட வாய்ப்புள்ளது. ஆனால் கோபப்படுவதால் கடன் தீராது என்பதை உணர்ந்து தற்போதைய வருமானத்தில் இருந்து எவ்வாறு அந்த பழைய கடனை அடைக்கலாம் என்பதற்கான வழிகளை ஆராய வேண்டும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் நிச்சயம் வழிவிடலாம். அது உங்களுக்கு நீங்கள் மறைக்கப்பட்ட அந்த கடன் விவகாரம் பழைய கடன் விவகாரம்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது குடும்பத்தில் நிம்மதி குறையும். அது வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அது உங்களோட தற்போதைய பொருளாதார நிலையே தலைகளாகவே மாற்ற முயன்றிருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் நன்றாக இருப்பீர்கள். மனைவி அல்லது கணவரின் முடிவு குடும்பத்தை அதிர்ச்சியடைய வைத்திருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை, அது கணவனாக அல்லது மனைவி, உங்களை கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த ஒரு முக்கிய முடிவு குடும்பத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கலாம். அது வேலை மாற்றம், புதிய தொழில் முதலீடு அல்லது உறவினர்களுக்கு செய்த பெரிய அளவிலான பண உதவி போன்ற எதுவாகவும் இருக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு ஸ்திரத்தன்மையை விரும்புவார்கள். எனவே திடீரென நடக்கும் இத்தகைய மாற்றங்களை உங்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் தம்பதியருக்குள் பெரிய கருத்து வேறுபாடு உருவாகும். இத்தருணத்தில் அவர்கள் ஏன் அந்த முடிவை எடுத்தார்கள் என்பதற்கான காரணத்தை நிதானமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தவறுகள் நடந்திருந்தால் அதை சண்டையிட்டு பெரிதாக்காமல் சுமூகமாக எப்படி சரி செய்யலாம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டியிருந்திருக்கும். அது உங்களோட வேலை மாற்றமாக இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் முதலீடு அல்லது உறவினர்களுக்கு செய்த பெரிய அளவிலான பண உதவி போன்ற இருக்கிறதுல உங்கள் கணவன் மனைவிக்கிடையே ரொம்பவும் தகராறு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே கலந்து யோசிக்காம வச்சு செஞ்சிருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் வர கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளாகவே தான் அமையப் போகிறது.
வீடு தொடர்பான நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கலாம். அல்லது பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது குடும்ப பகைகள் இருந்திருக்கலாம். இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி புதிய வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் எளிதாகவே அனுமதியாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நல்ல லாபத்தையே கொடுக்கும். உங்களுக்கு நீங்க பூர்வீக சொத்துக்களையோ பிரிப்பதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது குடும்ப பகையில் இருந்திருக்கலாம். இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் எளிதாகவே உங்களுக்கு அனுமதியாகும். பழைய உறவுகள் மீண்டும் இணையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தவறான புரிதல் அல்லது ஈகோ காரணமாக உங்களை விட்டு பிரிந்து சென்ற நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பழைய முகங்கள் உங்களை தேடி மீண்டும் வருவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பழையபடி பாசமும் நட்பும் மலரும். இந்த உறவுகளின் மறுவருகை உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவையும் நிம்மதியும் தரும். இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே நிற்பார்கள். உங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு தவறான புரிதல் காலமாகவே உங்களை விட்டு பிரிந்த எல்லா நெருங்கி சென்ற உறவுகள் எல்லாமே இப்போது உங்களை தேடி மீண்டும் வருவாங்க. அவங்க உங்களுக்கு அவங்க இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பழையபடி பாசமும் நட்பும் உங்களுக்கு மலரப் போகிறது. அவர்கள் இக்கட்டான சூழ்நிலை அவங்க உங்களுக்கு பக்கபலமாகவே நிற்பாங்க. மன அழுத்தம் குறையும். கடந்த சில மாதங்களாக வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு உங்களை வாட்டியிருந்திருக்கும். இனிவரும் காலங்களில் அந்த அழுத்தங்கள் அனைத்தும் படிப்படியாகவே குறையும். யோகா, தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடுகளில் உங்களின் கவனம் திரும்பும். மனதை அலைபாய விட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டுக்குள் வரும். ஒரு உரு ஒரு தெளிவான அமைதியான மனநிலை உருவாவதால் உங்களால் உங்களது அன்றாட பணிகளில் முழு கவனத்துடன் செயல்பட முடியும். அதாவது நீங்கள் ரொம்ப தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு உங்களை வாட்டி இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறப்போ அந்த காலங்களில் அந்த அழுத்தங்கள் அனைத்துமே படிப்படியாகவே குறையப் போகிறது. உங்களுக்கு யோகா, தினமும் தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடு உங்களை கவனத்தை ரொம்பவுமே திருப்பும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் இனி வர கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளாகவே தான் அமையப் போகிறது. வீடு தொடர்பான நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கலாம். அல்லது பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது குடும்ப பகைகள் இருந்திருக்கலாம். இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி புதிய வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் எளிதாகவே அனுமதியாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நல்ல லாபத்தையே கொடுக்கும். உங்களுக்கு நீங்க பூர்வீக சொத்துக்களையோ பிரிப்பதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது குடும்ப பகையில் இருந்திருக்கலாம். இனி அந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் எளிதாகவே உங்களுக்கு அனுமதியாகும். பழைய உறவுகள் மீண்டும் இணையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தவறான புரிதல் அல்லது ஈகோ காரணமாக உங்களை விட்டு பிரிந்து சென்ற நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பழைய முகங்கள் உங்களை தேடி மீண்டும் வருவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும்
இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பழையபடி பாசமும் நட்பும் மலரும். இந்த உறவுகளின் மறுவருகை உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவையும் நிம்மதியும் தரும். இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே நிற்பார்கள். உங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு தவறான புரிதல் காரணமாகவே உங்களை விட்டு பிரிந்த எல்லா நெருங்கி சென்ற உறவுகள் எல்லாமே இப்போது உங்களை தேடி மீண்டும் வருவாங்க. அவங்க உங்களுக்கு அவங்க இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி பழையபடி பாசமும் நட்பும் உங்களுக்கு மலரப் போகிறது. அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில அவங்க உங்களுக்கு பக்கபலமாவே நிற்பாங்க. மன அழுத்தம் குறையும். கடந்த சில மாதங்களாக வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு உங்களை வாட்டியிருந்திருக்கும். இனிவரும் காலங்களில் அந்த அழுத்தங்கள் அனைத்தும் படிப்படியாகவே குறையும். யோகா, தியானம் அல்லது ஆன்மீக வழிபாடுகளில் உங்களின் கவனம் திரும்பும். மனதை அலைபாய விட்ட விஷயங்கள்